Taste the Daily. அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட செயலாளருடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்திலிருந்து புறப்பட்டு கார் மூலமாக வந்து கொண்டிருந்த போது அவை சண்முகம் சாலை அந்த இந்தியன் வங்கியில் இருந்து அதிமுக தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வரை பல்லாயிரக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை மாவட்டத்தில் கூடிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள், தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள், மகளிரை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆகியோருடைய திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தற்போது அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையுடைய முதல் தளத்திலே இருக்கக்கூடிய அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வீரமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தந்திரா விஸ்வநாதன், கே பி முனிசாமி ஆகியோர் உடன் இருக்கின்றனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 82 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த 82 மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் படுகையில் சார் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆரிலே பல்வேறு குளறுபடிகள் இருப்பதை சரி செய்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய இந்த பணிகளை முழுமையாக தங்களை எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வது, ஏற்கனவே பூத் கமிட்டி அதாவது பாரதிய நிர்வாகிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிர்வாகிகளுடைய அந்த தொகுதி ஒவ்வொரு பாகங்களில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், குறிப்பாக இறந்த வாக்காளர்கள், அதே போல இடமாற்றம் செய்யப்பட்ட வாக்காளர்கள், இப்படியெல்லாம் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. இதையெல்லாம் முறையாக கண்டறிந்து சரி செய்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதே போல அந்த பூத் பாக நிர்வாகி கிளைக்கழக நிர்வாகிகள் எப்படியெல்லாம் இந்த இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை தீர்வு காண்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருகிறார். குறிப்பாக ஏற்கனவே ஒவ்வொரு பகுதிகளில் பூத் தலைவர்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த நிர்வாகிகளோடு கடந்த 2 மற்றும் 3 ஆகிய 2 நாள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்த அந்த பொறுப்பாளர்களுக்கு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அதில் வாக்காளர் பகுதியில் இருந்தவர்கள், அதே போன்று இடமாற்றம் செய்யப்பட்டவருடைய பல்வேறு விவரங்களை எல்லாம் எப்படி அதை நீக்குவது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்தாய்வு கூட்டத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கினார். அதே போன்று அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்களோடு ஆலோசனை கூட்டம் கடந்த 2ஆம் தேதியை நடைபெற்றது. அதிலும் அந்த நிர்வாகிகளோடு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவ்வை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.